ரோபோ சங்கர் வந்து ஒரு 20 வருட கால நண்பர். நாங்கள் முதல்ல ஈவெண்ட் பண்ணும்போது அவர் அப்போ சின்ன திரை வெள்ளித்திரைக்கெலாம் வரல. உடம்புல வந்து இந்த வெள்ளியில் ஒரு மெர்க்குரி மாதிரி பூசிக்கிட்டு அது நம்மளாம் கையில் தொட்டாலே அப்படியே எரியும். ஆனால் அவர் வந்து குறைஞ்சது ஒரு 4 to 5 மணி நேரம் அதை பூசிக்கிட்டு இந்த செஸ்ட் ரெண்டையும் மாற்றி மாற்றி ஆட்டி காட்டி தான் ஈவெண்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் ஊராக போய் அப்படி தான் எனக்கு பழக்கம். கடைசியாக மனோபலா சாரோட டெத்தில் பார்க்கும்போது நாங்கள் பேசிட்டு வெளில வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல, அப்பல நமக்குலாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி கேமராலாம் வருமா அப்படி இப்போ இவ்வளோ கேமரா நிற்கிது ரொம்ப அன்றைக்கி சொல்லும் போது லூஸு என்ன நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை பாப்பில் நல்லா சாதிச்சிட்டோம்ல, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வருவாங்கல்ல. இப்போ எல்லாரும் துணை முதல்வர்லேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ப்ளீஸ் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் ஃபைனலாக இருக்க போகிற ஒரே இடம் இதுதான். தயவு செஞ்சு அதை என்னதான் ஜாலி பண்ணிட்டு அதை விட்டுறாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு 46 வயசுங்கிறது வந்து எல்லாரும் அந்த ஏஜ் நீங்கள் மீடியாக்காரங்க மென்ஷன் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவரோட உருவம் வந்து பார்க்கறதுக்கு 46 மாதிரி இல்லை. எல்லாருமே 46 தானாங்கிறத எல்லாரோட கேள்வியும். ரோபோ சங்கர் தவறிட்டாருங்கிறத விட அவருக்கு 46ல தவறிட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே. அதனால அது உடம்பு பழக்கங்கள், நம்ம என்னதான் தொழில் இருக்கலாம், செம்ம வேலை இருக்கலாம், ஷூட்டிங் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனால் ப்ளீஸ் எல்லாருமே உடம்ப பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு கலைஞனை வந்து இழந்துட்டு அந்த குடும்பம் பாருங்க, அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன அடுத்துங்கிறது தெரியல. ஸோ நான் வந்து திரையுலகத்திலாம் என்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா, அவங்க பொண்ணு ரொம்ப டேலண்டடானவங்க. நாளைக்கு ஒரு கோவை சரலாக்கா மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இதை பார்க்குற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ரோபோ சங்கர் போயிட்டாருங்கிற ஒரு ஏரியாவை ஃபில் பண்ண கண்டிப்பாக பாண்டியம்மா, இந்திரஜா ரோபோ சங்கரால தான் முடியும். ஸோ ப்ளீஸ் நாங்கள் ரொம்ப கையெடுத்து கேட்குறது அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. ரோபோ சங்கரை நம்ம அவங்களோட வடிவத்தில் பார்க்கணும். நன்றி.